ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகெயின் ஒரு கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி. ப்ரோட்டீனான ஒரு ராஜ்மா புலாவ். நார்மலாக இந்த ராஜ்மாலாம் கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பட் இப்படி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் ஹோல் கரம் மசாலாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியமான ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, பிரியாணி மசாலா வீட்டிலேயே ரெடி பண்ணது, பச்சை மிளகா, தக்காளி ஒன்று, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் ராஜ்மா நைட்டே ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன் உப்பு போட்டு. ஸோ இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் கோக்னட் மில்க். இந்த புலாவ் வந்து நம்ம கோக்னட் மில்கில் தான் பண்ண போகிறோம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் 20 மினிட்ஸை. இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் தான் ராஜ்மா 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 1.5 டம்ளர் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் புதினா, அலசி வச்சுருக்க புதினா ஆட் பண்ணுங்கள். அதோட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் அதிகம் தேவையில்லை. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா நல்லா வெந்ததுக்கப்புறம் பொரிஞ்சிடணும். இந்த அளவுக்கு நல்லா புதினா பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ராஜ்மா ஆட் பண்ணிக்கிறேன். பாயில் பண்ணி வச்சுருக்க ராஜ்மா. ஸோ இதில் வந்து உப்பு போட்டிருக்கேன். ஸோ புலாவில் பார்த்து உப்பு போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த புலாவுக்கு பார்த்திங்கன்னா காரம்னா அந்த பிரியாணி மசாலா அண்ட் பச்சை மிளகா ஒன்று தான். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கோக்னட் மில்க் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் தக்காளி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் நெத்தாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலந்து விட்டிங்கன்னா ரைஸ் உடஞ்சி போயிடும். பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால லைட்டாக சைட்லேருந்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வந்தோடனே குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுடுங்க. நம்ம பாஸ்மதி ரைஸும் வெந்துடும். ராஜ்மா ஆல்ரெடி வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொத்தமல்லி லாவிஷ் அமௌண்ட்டாக போட்டு சைட்லேருந்து எடுத்து பரட்டி விடுங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு புலாவ்.
லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே, நமக்கு குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக ஏதோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் குழந்தைக்கு வந்து மேக்ஸிமம் இந்த புலாவுக்கு ரைத்தா தான் கொடுப்பேன். அவள் சாப்பிட்டு வந்துடுவா நல்லா. இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.